லீவுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு குக்கரில் வேக போட்டுட்டேன். புடலங்காய், முள்ளங்கி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புடலங்காயை ஃபஸ்ட்டு வந்து பொரியல் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புடலங்காய் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். இதுக்கு தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. சிம்மரில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பரான புடலங்காய் பொரி ரெடி ஆயிரும். சுத்தமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா புடலங்காயிலேயே தண்ணி விடும். ஸோ அதனால் புடலங்காவுக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே இல்லை. முள்ளங்கியில் சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். முள்ளங்கி புளி தொக்கு தான். முள்ளங்கியோட ஸ்ட்ராங் ஆர்டர்னால வந்து சாம்பாரில் போட்டாலும் வேறு எந்த மாதிரி செஞ்சாலும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி புளிக்குழம்பு மாதிரி புளி தொக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. புளிக்குழம்பு ஏன் சொல்லலைன்னா, இது நான் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக செய்கிற குழம்பு மாதிரி செஞ்சுருந்தா அது புளிக்குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பூண்டு வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி ஆட் பண்ணி அதுவுமே நல்லா வதங்கணும்னு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கடையில் வந்து இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால முலாம்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டு அதை ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கூடவே வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த சூப்பரான முள்ளங்கி புளி தொக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவை தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு கோதுமை ரவை. ஸோ இன்றைக்கி வந்து பட்டாணி போட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு ரவையை தாளிச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து கட்லெட்டுக்காக உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கூடவே வந்து பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், பட்டாணி இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன் பட்டாணி கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் பவுடர் ஆட் பண்ணாமல் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்லெட் தட்டி இதில் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான டிஷ்ஷு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் கெச்சப் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கும் 70% வந்து நான் எப்படியோ லஞ்சில் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். 2 பாக்ஸில் வந்து புளிக்குழம்பு நல்லா பெரட்டி ஆட் பண்ணிட்டேன். 2வது வந்து கொஞ்சோண்டு காய் வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து 2 கட்லெட் வச்சுருக்கேன். ஜூஸ்க்கு வந்து முலாம்பழம் ஜூஸும் பேக் பண்ணி. முள்ளங்கி புளி தொக்கும் புடலங்காய் பொரியலும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி